பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியுடைய சீமானாயிருந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன ஆபிரகாம் இப்பொழுது அவன் செல்வ சீமானாயிருக்கிறான். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால், கர்த்தர் சொல்றபடி நாம் செயல்படுவோமானால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றதை நம்ம செய்வோமானால், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற விதமே வேறு. இங்கே ஆபிரகாம் கல்தேர் பட்டணத்தில் இருந்த பொழுது தகப்பன் பொம்மைகளை விற்க சொன்ன பொழுது, பேசாத பொம்மையும் பார்க்காத பொம்மையும் நான் விற்க முடியாது என்று அவைகளை உடைத்து போட்டபடினாலே அந்த இரவிலே ஆபிரகாமுக்கு ஜீவனுள்ள தேவன் தரிசனமாகி பேசினார். அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போனான். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் உண்மையாய் அவரை மாத்திரம் சேவிப்போமானால், நாம் எந்த ஏழ்மையில் இருந்தாலும் சரி, வீடு வாசல் இல்லாமல் இருந்தாலும் சரி, நிலவளங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, பிழைப்பதற்கு வழியற்ற நிலையில் இருந்தாலும் சரி, வருமானம் இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை செல்வ சீமானாய் மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆசீர்வாதத்தின் சம்மன்னர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்ய சம்மன்னர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அவர்தான் ஆம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர்தான் காரணம். அவர் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆகவே இந்த காலவேளையிலே நீங்கள் ஆபிரகாமை போல உத்தமமாய் அவரை பின்பற்றி நடந்தால், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை செல்வ சீமானாய் மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.